Hello everyone, welcome to PMIS Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டெய்லி வெரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் என்னென்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் ஸ்டில் டிஃபென்ஸ் ஏர் மிசைல்ஸ். ஓகே, இது இந்தியன் செக்யூரிட்டி சாப்டர்ஸ்லையும் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சாப்டர்லையும் வரக்கூடிய முக்கியமான டாபிக், ப்ரிலிம்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ். ஓகே, ஸோ ஸ்டில் மிசைல்ஸ். The Ministry of Defense has signed 5,083 crore defined contract to strengthen India's maritime securities, including the procurement of still surface air missile systems for frontline Indian Navy warships. Okay, ஸோ பொதுவாக இந்த மாதிரி மிசைல்ஸை நம்ம மெரைன்ஸில் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த மெரைன் செக்யூரிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ மெரைன் செக்யூரிட்டியில் என்ன மாதிரி த்ரெட்லாம் வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பைரசி அண்ட் ட்ரக் trafficking and ship attack or block. ஸோ இந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி லெவன்ட்டான மெரைன் செக்யூரிட்டி லெவன்ட்டான இஷ்யூஸ்லாம் ரைஸ் ஆகும். அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி மிசைல்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நேவல் வார்ஷிப்ஸை ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு பண்ண முடியும். அப்படி ஸ்ட்ராங் ஹோல்ட் பண்ணுற மூலமாக என்டையர் இந்தியன் ஓஷனோடைய அந்த செக்யூரிட்டியை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். அது மூலமாக அதோடைய ட்ரேடை ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் கொண்டு போக முடியும். இந்த மாதிரி இந்தியன் ஓஷன்ஸை நம்ம சேஃப்கார்ட் பண்ணுற மூலமாக இந்தியன் ஓஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓமன், ஸ்ரீலங்கா அண்ட் மாலத்தீவ்ஸ் அண்ட் சிங்கப்பூர், மலேசியா, இது மாதிரி நிறைய அந்த ஓஷன்ஸை கவர் பண்ணிருக்கக்கூடிய அந்த கண்ட்ரிஸோடைய ட்ரேடை நம்ம ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும். இது மூலமாக அந்த கண்ட்ரியோடைய ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஸ்ட்ராங் பண்ண முடியும். இது எல்லாமே இந்தியாவுடைய டிஃபென்ஸ் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மைல் ஸ்டோனாக இருக்கும். ஓகே, ஸோ இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. நம்ம பிலிம்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா என்னென்னா, இது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ். ஓகே, அதாவது நம்ம நேவல் ஷிப்ஸில் நம்ம இது இன்ஸ்டால் பண்ணுற மூலமாக ஷிப்லேருந்து நம்ம ஏருக்கு இந்த மிசைல் லான்ச் பண்ண முடியும். அப்படி இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் லான்ச் பண்ணுற மூலமாக அந்த நேவல் ஷிப்பை இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ இட்ஸ் அ ஃப்ரண்ட் லைன் இந்தியன் நேவி வார்ஷிப்ஸ். நெக்ஸ்ட், வாட் இஸ் தட்? So the still ship is a base surface to air missile systems. Is a designed to interest aircraft, helicopters, anti-ship missiles and other aerial threat targeting naval vessels. இப்போது நமக்கு நல்லா தெரியும், இப்போ இஸ்ரேல் அண்ட் ஈரான் அண்ட் யூஎஸ்ஏ 3 பேரும் ஒருத்தர் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை இஸ்ரேலும் அண்ட் யூஎஸும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஈரான் அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டைமில் என்னதுன்னா, ஈரானுடைய நிறைய வார்ஷிப்ஸை அமெரிக்காவுடைய ஏர்க்ராஃப்ட் அட்டாக் பண்ணி கிட்டத்தட்ட 60+ கப்பல்ஸ் என்ன பண்ணியிருக்கு, ஸ்மாஷ் பண்ணிருச்சு. ஸோ இப்போ இது எல்லாமே நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி ஏர் மிசைல்ஸ் இஸ்ரேல் வச்சுருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும், வரக்கூடிய அந்த ஏரியல் அட்டாக்ஸை நம்ம இன்டர்செப்ட் பண்ணி அதை குறுக்க பண்ண முடியும். அதை குறுக்காக தடுத்து அதை ஏர்லேயே என்ன பண்ண முடியும், நம்ம டிஸ்ட்ராய் பண்ணுற மூலமாக நம்ம நிறைய ஷிப்ஸ் என்ன பண்ண முடியும், ப்ரொடக்ட் பண்ண முடியும். ஓகே, இதனால் என்ன பண்ணுறோன்னா, நம்ம இது ஏர்க்ராஃப்ட் இன்டர்செப்டுக்கும் ஹெலிகாப்டர்ஸ் ஆன்டிஷிப் மிசைலில் வரக்கூடிய அட்டாக்ஸை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டில் மிசைல்ஸை யூஸ் பண்ண முடியுது. அதனால் ஃப்யூச்சரில் இந்தியாவுடைய மெரைன் செக்யூரிட்டியும் இந்தியாவுடைய நேவல் பவரையும் நம்ம சுப்ரீமாக வச்சுக்க முடியும். ஏன்னா ஃப்யூச்சரில் சைனீஸ் சீனாலையும் அண்ட் இந்தியன் ஓஷன்லேயும் அண்டு அதிலோடைய போகக்கூடிய நிறைய ட்ரேட்லேயும் ஃப்யூச்சரில் நிறைய த்ரெட்டன்ஸ் வரும்போது, நிறைய இன்செக்யூரிட்டிஸ் ரைஸ் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டில் மிசைல்ஸ் இருக்கிறது அந்த இந்தியன் ட்ரேட் ரூட்டை ரொம்ப சேஃப்கார்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும். ஓகே, இதோடைய பர்பஸ் இஸ் அ ஃப்ரண்ட் லைன் வார்ஷிப் டு ப்ரொவைட் த மீடியம் ரேஞ்ச். இது ஒரு மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸ். மீடியம் ரேஞ்ச்னா 30 km to 100 km. ஸோ ஃபிலிம்ஸில் இது முக்கியமான பாயிண்ட்ஸ். இது ஒரு மீடியம் ரேஞ்சா இல்லை ஷார்ட்ஸா இல்லை லாங்கா அப்படிங்கிறது எல்லாமே கேட்கக்கூடிய நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இது ஒரு மீடியம் ரேஞ்ச் மிசைல் அண்ட் 30 km அண்ட் 100 km டிஸ்டன்ஸில் டார்கெட்டை அட்டாக் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு மிசைல் சிஸ்டம்ஸ். இது யார் டெவலப் பண்ணாங்கன்னா, ரஷ்யன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ரஷ்யன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் வித் ஹேண்டில் பை ரஷ்யாவுடைய
இந்த ரோஸ்போர்ன் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஸ்டெல் மிசைல்ஸை உருவாக்கியிருக்காங்க. இது மூலமாக இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டமை ஸ்ட்ராங் பண்ண முடியுது. அண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த பக் மிசைல் ஃபேமிலி வைட்லி யூஸ்ட் ரஷ்யன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ். இது மாதிரி பக் மிசைல் ஃபேமிலி அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி இன்டர்செப்ட் பண்ணி நிறைய ஏரியல் அட்டாக்ஸை ஸ்டாப் பண்ணக்கூடிய மிசைல்ஸ் தான் இந்த பக் ஃபேமிலி சிஸ்டத்தில் கீழே வரும். ஓகே. அண்ட் இதோடைய எய்ம் என்னன்னா டு ஸ்ட்ரென்தன் த லேட் ஏர் டிஃபென்ஸ் architecture of naval fleets and provide the rapid reaction production to warship against the multiple aerial threats, especially in contested zones. Okay. So the contested maritime zones, இந்த மாதிரி இதோட எய்மே இந்த மாதிரி மெரின் சைமை நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறது தான். ஏன்னா இந்தியாவுடைய இந்த ஓஷன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி க்ரூஷியல். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஏமன் கல்ஃப்லேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஆயில் எடுத்துகிட்டு வரோம். ஆயில் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இந்தியாவுக்கு இதை ஷிப் பண்ணுறோம். தென் இதே ரூட்டில் தான் என்ன ஆகுதுன்னா நமக்கு ஸ்ரீலங்காக்கும், தென் மாலத்தீவ்ஸ், தென் ஸ்ரீலங்கா, தென் இதே ரூட்டில் என்ன ஆகுது நமக்கு நிறைய மலாக்கன் அண்டு சிங்கப்பூர், மலேசியா அண்ட் தாய்வான் அண்ட் இந்த மாதிரி இடத்துல ட்ரேட் ரூட்டை கொண்டு போக முடியுது. அப்போ இந்த இடத்துல நம்ம ஷிப்ஸில் இந்த மாதிரி மிசைல்ஸை நம்ம வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ரூட் என்ன பண்ண முடியும், ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும். அப்போ இந்த ஸ்மூத் ரூட் ட்ரேடை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிற மூலமாக இந்தியாவுக்கு நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஓகே. இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னா, இது ஒரு மீடியம் range naval systems and is capable for engaging aircraft, unmanned aerial vehicles, anti-ship missiles. இது நம்ம ரொம்ப ஈஸியாக கேரி பண்ண முடியும். ஒரு ஏர்க்ராஃப்ட்லையோ ஒரு அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ்லையோ இல்லை நம்ம ஆன்டிஷிப் மிசைல்ஸ் என்ன பண்ண முடியும், இந்த ஸ்டில் மிஷைலை நம்ம கேரி பண்ணிட்டு நமக்கு தேவையான டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். The vertical launch systems is allow the missile to be fired quickly in multiple directions without rotating launchers. லான்ச்சஸை நம்ம டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணாமலே என்ன பண்ண முடியும், தேவையான டைரக்ஷன்ஸை தேவையான இடத்துல இருந்து ரொம்ப ஈஸியாக நம்ம டார்கெட் பண்ணுற மூலமாக அதோடைய எஃபிஷியன்ஸ் ஆஃப் டார்கெட்டிங் ரேஞ்ச் அதிகப்படுத்த முடியும். இது எல்லாமே இந்த இந்தியன் நேவல் ஷிப்ஸோடைய அந்த டிஃபென்ஸ் சிஸ்டமை ரொம்ப அதிகமான அளவில் பவர்ஃபுல்லாகவும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் மாற்றும். ஆல் வெதர் ஆப்ரேஷன் கேப்பபிலிட்டிஸ், ஸோ மழையிலையும் வெயில்லையும் அதிகப்படியான விண்ட் மூமெண்ட்லேயும் ரொம்ப அதிகப்படியான க்ளவுடி ஸ்டேட்லேயும் எல்லா வெதர்லேயுமே இதோடைய டார்கெட்டை ரொம்ப ப்ரெசைஸாக ரீச் பண்ணுற அளவுக்கு இதை டெக்னாலஜிக்கலாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரேபிட் ரியாக்ஷன் டைம் ஃபார் குயிக் இன்டரப்ஷன் ஆஃப் இன்கமிங் ஏரியல் த்ரெட்ஸ். ஒருவேளை ஒரு பர்டிகுலர் டார்கெட் ஏரியாவில் ஒரு அன்னோவன் ஆர் நோவிங் டார்கெட்டு நம்ம பவுண்டரி ரீச் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுக்கு குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணி இந்த அட்டாக்ஸ் என்ன பண்ண முடியும், நம்ம டிஸ்ட்ராய்ட் பண்ண முடியும். இப்போது இந்த ஈரானுடைய வார் ரொம்ப இன்டென்சிவாக போயிட்டுருக்கனால ஈரானுடைய கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய வார் மிசைல்ஸை அவங்க ஆட்டோ பைலட் மோடுக்கு வச்சுருக்காங்களாம். ஆட்டோ பைலட் மோடு வச்சுருக்காங்கன்னு அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆட்டோமேட்டிக்காக மிசைல்ஸ் எப்போல்லாம் அங்கேருந்து ஷோ ஆகுதோ இந்த மிசைல்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக போய் இன்டர்செப்ட் பண்ணி அதை அழிச்சிடும். ஸோ எந்த விதமான கண்ட்ரோல் இதுக்கு தேவை கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆட்டோ பைலட் மிசைல்ஸ்னால நிறைய கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு பெரிய லெவலில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நியூஸில் சொல்லியிருக்காங்க. Next is the integration with the naval radar and fire control system for improved target to tracking and engagements. இதெல்லாமே இதோடைய முக்கியமான features. Then the significance is enhancing the survivability of frontline warships of the Indian Navy and is strengthening the Indian maritime security architecture of Indian ocean regions. Then is a support the layer for air defense strategy complementing others naval missile systems. Bark 8. So Bark 8 means is advanced Israeli joint developed surface air to missiles. நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இஸ்ரேலுக்குடைய அட்வான்ஸ்டான ஒரு மிசைல் சிஸ்டமை நம்ம ஜாயிண்ட் கோஆப்ரேஷன் மூலமாக டெவலப் பண்ணியிருக்கோம். அதுதான் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இப்போது நம்ம ரஷ்யா கூட நம்ம சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் கோஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அது ஸ்டில் மிசைல்ஸ், இது பார்க் 8 மிசைல்ஸ். ஸோ இது எல்லாமே இந்தியாவோட டிஃபென்ஸ் சிஸ்டமை ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஸ்ட்ராங்காக வச்சுக்குது. இது மூலமாக ஃபியூச்சரில் இந்தியாவுடைய அந்த இந்தியன் ஓஷன்ஸை சேஃப்கார்ட் பண்ண முடியும். So now we are going to take MCQs, and before that very important clip summary.
So this is a surface to air missiles and for the frontline Indian warships. Okay, and it's approved by the Ministry of Defense. Next, this is a surface to air missile systems and threat targeting naval vessels, and is also a medium range missile 30 km to 100 km range. It's co-developed by Russian defense industries. And another important things here is a vertical launcher. Is a vertical launcher allow missile to be fired quickly multiple directions without rotating launchers and all weather operational capabilities and integration with naval radar fire control systems. ஸோ இது எல்லாமே இந்தியன் ஓஷன்ஸை நம்ம செக்யூர் பண்ணுறதுக்கான ஒரு வெப்பன்ஸாக இது இருக்குது. அண்ட் இது 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 நம்ம ரஷ்யா கூட ஜாயின்ட் கோஆப்ரேட் பண்ண மாதிரியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இஸ்ரேல் கூட நம்ம ஜாயின்ட் டெவலப்மெண்ட் பண்ணி ஒரு மிசைல்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம், தட் இஸ் கால்ட் பாரக் 8. ஓகே, ஸோ நவ் we are going to take the MCQs. The still missiles sometimes seen in defense news best described as is a naval air missile system used for air defense or submarine launched nuclear missile or anti-tank guided missile or long range ballistic missile developed by India. So this option B is the right answer. Okay, is a naval and surface to air missile systems used for defense, air defense. Okay, the next one, the still missile systems used by Indian Navy is primarily associated with which country? It's Russia. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸ் என்ன பண்ணுங்கள், ஃபிலிம்ஸோடைய ஓரியன்டாக என்ன கீவேர்டு நம்ம நோட் பண்ணணும், எந்த கீவேர்டு ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த கீவேர்டை ஃபிலிம்ஸில் அடிக்கடி கேட்குறாங்கிறது தெரிஞ்சு என்ன பண்ணுங்கள், அதை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி படிக்கிற மூலமாக ஃபிலிம்ஸோட கேட்கக்கூடிய சயின்ஸ் டெக்னாலஜி கொஸ்டின்ஸ் என்ன பண்ண முடியும், நம்ம அட்டன் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.